தமிழ்நாட்டில் வந்து கேன்சரோட பாதிப்பு வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்கு. இந்த வருஷம் மட்டும் 1,00,000 தாண்டி இருக்கு. எந்த வருஷமும் இல்லாம இந்த வருஷத்துல இவ்வளோ பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு. இதுக்கு என்ன ரீசன் சார்? இது வந்து நம்ம டைரெக்டாக ஒரு விஷயம் இப்படி பேசும்போது, கேன்சர் முதல்ல என்ன, எதனால் ஏற்படுது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். கேன்சர்ன்றது முதல்ல என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு அப்நார்மல் செல் அப்படின்னு சொல்லிட்டு பெத்தாலஜியில் சொல்கிறாங்க. அப்நார்மல் செல் அப்படின்னா என்னென்னா, நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு அணு வந்து டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் மியூட்டேட் ஆகியோ இல்லைனா டிஃப்ரெண்ட்டாக வந்து ஒரு ஃபார்மில் வந்து மாறுறது. ஓகே, அது பேர் தான் வந்து அப்நார்மல் செல்னு சொல்லுவோம். அப்படி அப்நார்மலாக மாறும்போது என்ன ஆகுன்னா, அது இஷ்டத்துக்கு வளர ஆரம்பிக்கும். அப்நார்மல் செல் அப்படின்றது என்னென்னா வந்துட்டு ஒரு அணுக்கள் வந்து மாறுறது. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு அணுக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த நார்மல் ஃபங்க்ஷனை பண்ணால் தான் அது கரெக்டான அணு. இப்போ எக்ஸாம்பிள் ஈரலில் இருக்கிற ஒரு அணுக்கள் வந்து அந்த அணுக்கள் வந்து என்ன வேலை பண்ணணும், செரிமானத்துக்கு தேவையான ஆசிடை சுரக்க வைக்கிறது. நுரையீரலில் இருக்கிற அணுக்கள் என்ன பண்ணும், அந்த ஆக்சிஜனை பரிமாற்றம் செய்கிறது. அந்த மாதிரி அதோட வேலைகளை செய்கிறது தான் அதோட வேலைங்க. பட் ஆனால் அப்நார்மலாக மாறும்போது அந்த அணுக்கள் வந்து இஷ்டத்துக்கு வேலை செய்கிறது, இஷ்டத்துக்கு வந்து வேறு மாதிரி வந்து ஸ்பீடாக வளர்றது. அப்படின்னு இருக்கும் போது தான் வந்துட்டு அது ரொம்ப ரொம்ப அபாயம்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த கேன்சர் பொறுத்த வரைக்கும் என்ன அதோட மெயின் கேரக்டர் அப்படின்னா, உடம்புல இருக்கிற மொத்த ரத்தத்தையும் அது எடுத்துக்கும், மொத்த சக்தியும் அது எடுத்துக்கும், அது வேகமாக வளர ஆரம்பிக்கும். அதுதான் வந்து அப்நார்மல். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம வந்து பாருங்கள், 2 கையும் ஈக்குவல் சைஸில் இருக்குது, 2 காலும் ஈக்குவல் சைஸில் இருக்குது. யோசிச்சு பாருங்க, ஒரு கை மட்டும் அப்படியே பெருசாக ஒரு 2 கிலோமீட்டருக்கு வளர்ந்துருக்கு, ஆனால் மீதி எல்லாமே இப்படியே தான் இருக்குன்னா அது நார்மலாக அப்நார்மல். அதுதான் கேன்சர். ஸோ கேன்சர் வந்து அது அப்நார்மலாக க்ரோ ஆகும். ஏன்னா அதுக்கு வந்து வாஸ்குலேச்சர் ரொம்ப அதிகமாக ஃபார்ம் பண்ணிக்கும். அதாவது நிறைய ரத்த குழாய்களை அது ஃபார்ம் பண்ணிக்கும். உடம்புல இருக்கிற மொத்த சக்தியும் அது எடுத்துக்கும், அது ஃபீட் பண்ணிக்கும். ஏன்னா அதோட மெட்டபாலிக் ரேட் ரொம்ப அதிகம். ஸோ அது எல்லா சக்தியும் உறிஞ்சிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக மனுஷனோட வெயிட் என்ன ஆகும், குறைய ஆரம்பிச்சிடும். அவனோட பசி என்ன ஆகும், இதுவாக ஆரம்பிச்சிடும். ஸோ ஆல் டவுன் ஆகினே போவான், ஆனால் அந்த கேன்சர் மட்டும் பெருசாகிட்டே போகும். அப்போ அதுதான் வந்தது. அப்போ அந்த கேன்சர் வந்து தலையிலேருந்து கால் வரைக்கும் எந்த உறுப்பில் வேணாலும் வரலாம். அப்போது ஏன்னா அந்த கேன்சர் வருது அப்படின்னு சொல்லிட்டு எந்த கேன்சராக வேணால் இருக்கட்டும், ஏன்னா கேன்சர் வருதுன்னு காமனாக ஒரு 5-10 காரணங்கள் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னும் போது, நம்ம காற்று சார்ந்து இருக்குது, நம்மளோட உணவை சார்ந்து இருக்குது, நம்மளோட தண்ணியை சார்ந்து இருக்குது. இதுன்றது யதார்த்தமான உண்மையாக இருக்குது. இதை 3 தாண்டி வந்து நம்மளோட ஜெனட்டிக்ஸை சார்ந்தும் இருக்குது. ஓகே, ஜெனட்டிக்ஸை ஆதி காலத்துலேருந்தே இருக்குது. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி ஆதி காலத்துலேருந்து ஜெனட்டிக்ஸ் இருந்தாலும் இவ்வளோ கேன்சர் கேசஸ் அதிகமானது இல்லை. கரெக்டாக நான் சொல்கிறது, நம்ம தாத்தா காலத்துலேயோ இல்லை அதுக்கு முன்னாடி காலத்துலேயோ வந்துட்டு இவ்வளோ கேன்சர் கேசஸ் வந்து அதிகமானதில்லை. இப்போ வந்து இவ்வளோ கேன்சர் கேசஸ் அதிகமாகும் போது ஜெனட்டிக்ஸை தாண்டி, அதாவது மரபியலை தாண்டி காற்று, தண்ணி மற்றும் உணவுகளில் பல மாற்றங்கள் வந்து ஏற்பட்டிருக்கு. அப்படின்றது தான் வந்து முக்கியமான மூல காரணமாக இருக்குது.